வணக்கம், ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோ தான், ஷார்ட் வீடியோ. நம்ம வீட்டில் வந்து காய்கறி தோல், குழம்பு திப்பிங்க, ரசத்திப்பி, முருங்கைக்காய் தோல், இந்த மாதிரி கீரை ஆஞ்ச தோல், இந்த மாதிரி வேஸ்ட்டு, டீ தூள், முட்டை ஓடு, இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட்டு நிறைய நம்ம வீட்டில் வரும். அது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு அப்படி வச்சுக்கணும். இதை பாருங்கள், நான் இன்னும் போடுறேன். அது முன்னாடி போட்டது. இப்போ பப்பாளியோட தோல், தக்காளி, வெங்காயம் தோல், இது எல்லாமே இதில் நான் போட்டுடுறேன். இது எல்லாமே நம்ம போட்டோன்னா ஒரு 2 நாள் ஆனவுடனே எல்லாமே அமுங்கி கீழே போயிடும். இப்போ மேலே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் 2 நாள் ஆச்சுன்னா நல்லா அமுங்கி கீழே போயிடும். வாடி போனோடனே எல்லாம் கீழே போயிடும். தண்ணி இல்லாமல் போடுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா சதன்னு ஆச்சுன்னா ஒரு மாதிரி சேர் மாதிரி ஆகிடும். இப்படி போட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு நம்ம கீழே இருக்கிறத மேலேக்கு அப்படி கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா கீழே இருக்கும் மண், அந்த கீழே கொஞ்சம் இதானதெல்லாம் மேலே வந்துடும். இது கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே இருக்கிறதுலாம் மேலே வரும். நமக்கு மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே போகும். அப்போ நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக மக்கிடும். இது இப்படி போட்டு நம்ம நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். இது அப்படி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, ஒரு வாரம் ஆச்சுன்னா, ஒரு 15 நாள் 20 நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். எப்படியா இருக்குது பாருங்கள், ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த மாதிரி கருவேப்பிலை தோல், புதினா தோல், ரசத்திப்பி, எல்லாமே முட்டை ஓடு, கீரை ஆஞ்சது எல்லாமே போட்டது தான். எல்லாமே பாருங்கள் எப்படி ப்ரௌனாக. கொஞ்சம் மண்ணும் போட்டேன். காஞ்ச சாணி இருந்தால் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் இதை எடுத்து செடிங்களுக்கு போட்டிங்கன்னா செடி நல்லா வளரும். இயற்கை உரம் இது, நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க வேஸ்ட்டை வச்சு தயாரிக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செடிகளுக்கு இப்படி போட்டு விட்டோன்னா செடிகளுக்கு நல்லது. எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இப்படி போட்டு விட்டுட்டோன்னா செடியினுடைய அடியில் போயிடும். இப்படி போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நான் வச்சுருக்க இந்த செடிகளுக்கெல்லாம் கூட போட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். இந்த டைட்டாக மூடி வச்சா தான் அது ஒரு 15-20 நாள் ஆனால் நல்ல மக்கும். நீங்கள் மூடாமல் வச்சிட்டிங்கன்னா மழை தண்ணிலாம் பட்டு சதன்னு ஆகிடும். அது நல்லா மூடி வைக்கணும். இந்த மாதிரி டைட்டான பெயிண்ட்டு பக்கெட் எடுத்திங்கன்னா அதனுடைய மூடி இருக்கும். அதை போட்டு இப்படி மூடி டைட்டாக ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சிட்டா போதும். இப்போ இந்த குரோட்டன்ஸ் பாருங்கள், மார்பிள் குரோட்டன், இது ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. அதுக்கும் கொஞ்சம் போடுவோம். வேரில் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா இயற்கையான சத்து கிடைக்கும். அதுக்கு இப்படி போட்டு கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டிங்கன்னா போதும். அது சத்து அதில் சேர்ந்துடும். சின்ன அழகுக்கு வைக்கிற செடி தான் இது. இதுக்கும் கொஞ்சம் போட்டு விடுவோம். கொஞ்ச நாள் ஆனால் மண்ணோட சத்து குறைஞ்சிரும். இப்போ நம்ம இது போட்டு விட்டோம்னா செடியில் இன்னும் கொஞ்சம் சத்து கிடைக்கும் செடிக்கு. அதுக்கு தான் போடுறது. இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே செய்கிற ஈஸியான டிப்ஸு. வீட்டில் இருந்தபடியே நம்ம இதெல்லாம் செய்யலாம். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்மளால் முடிஞ்சதை வீட்டில் இருந்தபடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். நமக்கு செடி வளர்க்கணுன்ற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேர் நல்லா பிடிச்சிக்கும். இல்லை, மண் நல்லா பிடிச்சிக்கும். மண் நல்லா செட்டாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் இப்படி நோண்டி விடுவோம். நோண்டி விட்டோம்னா இந்த மண்ணை கிளறி விட்டோம்னா இன்னும் அந்த வேர் நல்லா பரவும். அப்புறமா இதை போடணும். இது கிளறிட்டு இதை கொஞ்சம் போட்டுடுவோம். கடையில் நம்ம உரம்லாம் வாங்கி போடுறோம். இப்படி நம்ம வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகளை வச்சும் நம்ம செய்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். செடி நல்லா வளரும். இந்த செடி பாருங்கள், குட்டியாக வச்சோம். சும்மா அழகுக்கு வைக்கிற செடி தான் இது. இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த செடியில் கூட பாருங்கள் வேரெல்லாம் தெரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் போட்டு விடுவோம். இந்த செடி பெருசாக வளர்ந்துடுச்சு. மண் பத்தலை, அதுக்கு கொஞ்சம் போட்டு விட்டோம்னா
இன்னும் கொஞ்சம் வேர் நல்லா போகிறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு நம்ம கையிலேயே இப்படி பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேரெல்லாம் மூடிடுச்சு பாருங்கள். இன்னொரு வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பாலக்கீரை. கடையிலலாம் வாங்குகிற கீரையிலலாம் மருந்தெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டிலையே வளரும்போது மருந்து போடாமல் நமக்கு நல்ல கீரை கிடைக்கும். சும்மா ஒரு பிடி கீரை தான் சொல்லுங்கள். நம்ம வீட்டு கீரைனா அது நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? மருந்து போடாத கீரையை சாப்பிட்லாம். கடையிலலாம் எவ்வளோ நாள் வச்சுட்ருந்து என்னென்ன போட்டெல்லாம் கொண்டு வரேன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம சின்ன சின்ன வேலைகள் நம்ம வீட்டிலே செய்தோம்னா நமக்கும் டைம் போன மாதிரி இருக்கும். ஒரு செடியை வளர்த்த திருப்தியும் இருக்கும். பார்க்குறதுக்கும் வீடு அழகாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி காய்கறி கழிவுகளெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டுட்டு செடிகளுக்கு போட்டுட்டு செடி அழகாக வளருங்க. செடி நல்லா வளர்ந்தால் பார்க்க அழகாக இருக்கும் வீடு. உங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே நம்ம வச்ச செடிகள்லாம் பூத்து குலுங்கி இருக்கும்போது நமக்கு அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். காய்கறி வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸி டிப்ஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.